தொடர்ந்து இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம். பார்த்திபன், நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் மக்களுக்கு என்ன மாதிரியான இப்போ அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது, அது பற்றி விரிவாக பதிவு செய்யும். ஜெயா, தற்போது நம்ம நிற்கக்கூடிய பகுதி ஆவடி பகுதி. இந்த ஆவடி பகுதியில குறிப்பாக ஆவடி பேருந்து நிலையம் ஒரு மிகப்பெரிய பேருந்து நிலையம். இந்த பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை மட்டும் இல்லாமல் சென்னை புறநகர் பகுதிகளுக்கும் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. அப்படி இருக்கக்கூடிய இந்த பேருந்து நிலையத்தில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக பயணிகள் காத்திருக்க வேண்டிய அவலநிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அனைத்து போக்குவரத்து தொழிற்சங்கம் சார்பாக கூட்டமைப்பு 9ஆம் தேதி தான் காலை வரற்ற போராட்டம் நடைபெறும் என்று தெரிவித்திருந்தார்கள். ஆனால் தற்போது இன்று அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் உடன்படாத பேச்சுவார்த்தை எட்டப்படாத நிலையில தற்போது அவர்கள் மீண்டும் அதாவது பயணிகளை ஏற்றிக்கொண்டு வெளியே செல்லக்கூடிய பேருந்துகள் மீண்டும் பணிமனைக்கு வர தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே பொதுமக்கள் காத்திருக்க நிலை என்பதும் ஏற்படும் நிலையில குறிப்பாக இந்த டீலக்ஸ் பேருந்து என்று சொல்லப்படுவார்கள். அந்த டீலக்ஸ் பேருந்தெல்லாம் அந்த எங்கே செல்கிறது என்று குறிப்பாக ஆவடியிலிருந்து கோயம்பேடு திருவான்மியூர் செல்லக்கூடிய பேருந்துகளாம் பணிமனைக்கு உள்ளே சென்று நிறுத்தி வைக்கக்கூடிய நிலை என்பது தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் கிட்டத்தட்ட ஏற்கனவே ஒரு 10 நிமிடம் முன்பு நம்ம பார்த்திருந்தோம். 100க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதிகளில் பயணிகள் நின்று கொண்டிருந்த சூழ்நிலை தற்போது இங்க அதிகமாக பயணிகள் பேருந்துக்காக காத்திருக்க வேண்டிய நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக பேருந்து தற்போது மீண்டும் பணிமனைக்கு இயக்கப்படுவது குறித்து அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். போதிய விழிப்புணர்வு பயணிகளுக்கு இல்லை என்று கூட சொல்லலாம். அதனால் தங்களுடைய பள்ளிக்கு செல்வர்களாக இருந்தாலும் சரி, இன்னும் சற்று நேரத்தில் பள்ளிகளும் விடக்கூடிய தொடங்கியதும் மீண்டும் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்களும் கடும் சிரமத்துக்கு ஆளாகி இருக்க நேரிடக்கூடும். ஆனால் தற்போது உடனடியாக மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும். அனைத்து பகுதிகளுக்கும் செல்லக்கூடிய பேருந்துகள் தற்போது மீண்டும் பணிமனைக்கே திரும்பி கொண்டு வருகிறது. சிஐடியு உள்ளிட்ட சங்கத்தினர் பேருந்துகளை பணிமனைகளுக்கு திருப்புவதால் பயணிகள் மிகுந்த அவதிக்கு ஆளாகி உள்ளதை அண்மை செய்திகளில் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் ஆங்காங்கே பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகள் மிகுந்த அவதிக்கு ஆளாகி உள்ளனர். வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தற்போதே பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்ற செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததை அடுத்து பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவான்மியூர், ஆவடி, ஐயப்பன் தாங்கலில் உள்ள பணிமனைகளில் பேருந்துகள் நிறுத்தப்பட்டுள்ளன.